ராஜாசலமன், இப்ப நீங்க கூறியது போலவே ஒரு 4 கார்கள் அந்த பகுதிகளில் வருகிறது. அந்த அடைப்பு தகர அடைப்பு வந்து VPVV என்று போட்டு ஒரு லோகோவும் இருக்குது. அதுல வந்து 2 இது கழுகு பறக்கிற மாதிரி ஒரு லோகோ ஒண்ணு இருக்குது. அதனால அது புதிய நிறுவனம்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே பழமையான ஒரு நிறுவனம் தான். அது எங்க வட இந்திய நிறுவனமா தமிழக நிறுவனமானு தெரியல ஒண்ணு. இன்னொன்னு அதுல வந்து வெளிநாட்டு தொழிலதிபர் யாரோ ஒருத்தர் வந்து தனி இந்த கருப்பு ஒரு பாதுகாப்பு படை உள்ள, அதாவது இப்போ அணில வந்து அம்பானி, அதானி உள்ளிட்ட போன்ற தொழிலதிபர் வந்து அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தனியான பாதுகாப்பு படை, கருப்பு நிற உடையில ஒரு முகமுடி மாதிரி அணிஞ்சிருக்காங்க. லாங் ஷாட்ல அந்த கார் போகுது. தூத்துக்குடி மற்றும் நெல்லை இந்த 2 பகுதியிலுமே பல சோதனை சாவடிகளும் இருக்குது. இப்ப சாத்தான்குளம் பகுதி வழியாக நீங்க போனாலும் சரி, இல்லைன்னா இங்கிட்டு தூத்துக்குடி வழியாக போனாலும் சரி, அந்த சுங்கச்சாவடிகள் வந்து நிறைய இருக்குது. இந்த சோதனை சாவடிகளை கடந்துதான் அவங்க வந்திருக்கணும். இப்ப இந்த சாத்தான்குளத்துக்கு வந்து அம்பலச்சேரி அந்த ஹெலிகாப்டர் இறங்கிய இடமும் வந்து ஒரு பெரிய செழிப்பான நிலைமை தெரியல. நிறைய பனை மரங்கள் அந்த பகுதியில இருக்கு. மற்றபடி ஒரு செம்மண் திரடு காடாதான் அது வந்து காட்சி அளிக்குது. அந்த இடத்துல இந்த 5 சொகுசு வாகனங்கள், அதாவது இந்த கார்கள், ஒரு 5 கார்கள் பாதுகாப்பு படையினர் புடைசூழ வராங்க. அந்த ஹெலிகாப்டர் இறங்கின இடத்துல இருந்து ஹெலிகாப்டர்ல ஒருத்தர் இறங்கிட்டு போறாரு. இது எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி சொல்றாங்களோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. நீங்க ஒரு மூத்த செய்தியாளரா என்ன ஃபீல் பண்றீங்க? காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமா, இது நீங்க கூறியது போல இது எல்லாருடைய சந்தேகமும் அதைத்தான் இருக்கின்றது. இப்பொழுது அதற்கான விசாரணை தான் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இது வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா வான்வெளி அந்த விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் இவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய நாலேஜுக்கு வராமல் இது கண்டிப்பாக மேலே பறக்கவே முடியாது என்பதாகத்தான் கூறுகின்றார்கள். ஏனென்றால் மற்றபடி இவர்களுடைய நாலேஜுக்கு தெரியாமல் இப்படி ஏதாவது பறந்தாலும் கூட இவர்களுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த விமானத்தையோ அந்த ட்ரோனையோ எது பறக்கின்றதோ அதை இவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை தரையிறக்குவதற்கான அனைத்து வசதிகளும் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்திடம் அனைத்து வசதிகளும் உள்ளன. இதற்கு போக பாத்தீங்கன்னா பக்கத்துல இப்பொழுது அது அருகிலேயே குலசேகரப்பட்டினத்திலேயே இந்த நம்ம ராக்கெட் ஏவுதளம் இடங்களும் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டு அதற்கான வேலைகளும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த இடத்திலே சொல்ல போனா அந்த இடம் முழுவதுமே ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி அருகிலேயே இவ்வளவு தூரம் ஒரு ஹெலிகாப்டர் வந்து தன்னால் இறங்கி விட்டு சென்றிருக்கின்றது. அது யார் என்று தெரியவில்லை என்று காவல்துறையும் கூறுகின்றார்கள். மற்றும் தனிப்படையினர், அதாவது புலன் விசாரணை, அதாவது சிஐடி போலீஸ், இவங்க எல்லாருமே வந்து யாருக்குமே தெரியவில்லை என்று கூறும்போது இது எப்படி ஒரு பாதுகாப்புக்கு நம்ம இந்திய அரசினுடைய பாதுகாப்பு சரியாகத்தான் உள்ளதா என்ற ஒரு கேள்விக்குறியும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது என்றே கூறலாம். சாத்தான்குளம் அம்பலச்சேரி தொலைவு எவ்வளவு இருக்குங்க? பக்கத்துல எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் சாத்தான்குளத்துக்கு? அம்பலச்சேரி சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் அந்த தொலைவு தான் இருக்கும் சார். ஓ, அந்த அவ்வளவுதான் இருக்கும். இப்ப அது வழி வந்து வருவதற்கு அந்த நம்ம அந்த ரூட் வந்து 10 கிலோமீட்டர் வரை வரும் சார். சாத்தான்குளத்து அம்பலச்சேரிக்கு சுமார் 10 கிலோமீட்டர் வரை தூரம் இருக்கும் கண்டிப்பா. இப்ப அந்த வாகனங்கள் வந்து இல்ல, கார் வந்து பாருங்க, ஹெலிகாப்டர் அல்லது கார் வந்து இல்ல, அந்த கார்கள் வந்து எந்த வழித்தடத்துல வந்தது? தூத்துக்குடி வழியா வந்ததா? அந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி ஹெலிகாப்டர்ல கார் வரல. கார் வந்து அங்கதான் நின்றுட்டு இருக்கு. அந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அருகிலேயே நிப்பாட்டிருக்காங்க. அந்த வந்து அதுல வந்து ஹெலிகாப்டர்ல இறங்கி அந்த கார்ல ஏறி மாறி அந்த ஃபங்க்ஷன் நடத்துற இடத்துக்கு அது வரைக்கும் அவர் அந்த கார்ல போறாரு. அவ்வளவுதான். அம்பலச்சேரி சாத்தான்குளத்துல இருந்து இந்த கார் வந்து திருச்செந்தூர் ரூட்டா வரணுமா, இல்லாட்டா உடன்குடியா, இல்லாட்டா அந்த வள்ளியூர் அந்த ரூட் வழியா போகணுமா, இல்லாட்டா இங்கிட்டு ஆழ்வார் வரணும்? அது 2-3 ரூட் இருக்கு சார். இது வந்து சாத்தான்குளம் வரணும்னா இவங்க நம்ம வந்து ஏர்போர்ட்ல இருந்து இவர் வந்து திடீர்னு ஏர்போர்ட்ல இருந்து வந்திருந்தாரு. ஏர்போர்ட்ல இறங்கி நம்ம தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இறங்கி தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஹெலிகாப்டர்ல மாறி இருந்தாலும் ஹெலிகாப்டர் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் மதுரை விமான நிலையத்தில் இருந்து மதுரையிலிருந்து இவர் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் இது வந்து சென்னையிலிருந்து சென்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் பெங்களூர், டெல்லி போன்ற இந்த மாதிரி பெரிய மாநகரங்களில் இருந்து தான் இந்த ஹெலிகாப்டர் வந்திருக்க வேண்டும் தவிர இங்கிருந்து எதுவும் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த நீங்க சொல்கின்ற அந்த சொகுசு கார்கள் வந்து அந்த சாத்தான்குளத்துக்கு வருவதற்கு 2-3 வழிகள் இருக்கின்றன. இவர் எந்த கார்ல எந்த ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள கார் என்பது தெரியவில்லை. இப்பொழுது வெளிநாட்டு காரு இங்க வந்திருந்ததுன்னா வெளிநாட்டு காரு அவர் வந்து கார் வந்து கப்பல் மூலமா வருதுன்னா தூத்துக்குடி துறைமுகம் வழியாக கொண்டு வந்து துறைமுகத்தின் வழியாகத்தான் தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் வழியாக சாத்தான்குளம் வந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் திருநெல்வேலியிலிருந்து அந்த பாதை வழியாகவும் வரலாம் பார்த்துங்க. அப்படி அந்த நாங்குநேரி அந்த ரூட் வழியாகவும் அந்த கார்களை அந்த அம்பலச்சேரிக்கு கொண்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா பேய்குளம் வழியாகவும், செட்டிக்குளம், பேய்குளம் இந்த வழியாகவும் அந்த கார்களை
கொண்டு வந்து இங்க வந்து நிறுத்தி அந்த விஐபி உள்ளே கூட்டிக் கொண்டு சென்றிருக்கலாம் சொன்னாங்க சார். ஓகே ராஜாசலமன், நீங்க இந்த ஹெலிகாப்டர் விவகாரம் தொடர்பா தொடர்ச்சியா அதை ஃபாலோ பண்ணி விசாரிங்க. ஏன்னா இந்த உளவுத்துறை மற்றும் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் வந்து எதையோ மறைப்பதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன, எதற்காக அந்த மறைக்கும் முயற்சியில யார் வந்தாங்க, யாரோட நிலம், என்ன கம்பெனிங்கிறத வெளிப்படையா மாவட்ட நிர்வாகம் அறிவித்தால் இந்த சந்தேகம் தீர்ந்துவிடும். ஹெலிகாப்டரில் வந்தது யார், அந்த தொழிலதிபர்கள் யார் என்பதே தங்களுக்கு தெரியாது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவிப்பதால் தான் நாம் இவ்வளவு சந்தேகம் அடைய வேண்டியிருக்கிறது. கண்டிப்பா சார். அவர்கள் மாவட்ட நிர்வாகம் நினைக்கிறது என்றால் இப்பொழுது ஒரு டிஎஸ்பி அந்த இடத்துக்கு சென்று விசாரணை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. இவர்கள் டிஎஸ்பியும் சென்று அந்த இடத்திற்கு சென்று யார் வந்தார்கள், எப்படி வந்தார்கள், எதற்காக வந்தார்கள் என்பது போன்ற கோணத்திலும் விசாரிக்கின்றார்கள். ஒரு விவோ கிராம நிர்வாக அலுவலரே காவல்துறையில் இருந்து ஒரு புகாரை கொடுக்கின்றார். அப்படியானால் இவர்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிந்துதான் நடக்கிறது என்றால் இந்த மாதிரியான காரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பில்லை என்பதால் இது உண்மையிலேயே மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாமல் நடந்த தவறுதானா, இல்லை என்றால் தெரிந்துதான் நடந்திருக்கிறதா என்பது போன்ற கோணத்திலும் நாம் அதை பார்க்க வேண்டியுள்ளது சார். சரி ராஜாசலமன், தொடர்ந்து இந்த ஹெலிகாப்டரின் மர்மம் என்ன என்று தொடர்ந்து விசாரித்து உடனுக்குடன் தகவலை அடைங்கள். மற்ற இது தொடர்பான புதிய தகவல்கள் கிடைத்தாலும் உடனடியாக நேரலையில் நாம் செய்தியை தொடரலாம். நன்றி ராஜாசலமன்.